ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா வேர்ல்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஷ்ணு விஷால், செல்வராகவன் இவங்கெல்லாம் நடித்து பிரவீன் கே இயக்கி வெளியான ஆரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோடைய ஒன்லைனர், மியூசிக், ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குது, படம் ஒன்லைனர் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ படத்தோட ஒன்லைனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு சைக்கோ, இது ஒரு யூனிக் சைக்கோ த்ரில்லர் மூவின்னே சொல்லலாம். ஸோ ராட்சசன் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். ஸோ ராட்சசனை கூட இதுவும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு வேற மாதிரியான மர்டர் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி கதைக்களத்தில் போகும். இதுவும் அந்த மாதிரி தான் வருது. பட் ஆனால் ராட்சசன் அளவுக்குலாம் இது இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு வேற டோட்டலாக வேற விதமான ஒரு ஜெனர்னே சொல்லலாம். ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று என்னன்னா, ஒரு சைக்கோ த்ரில்லர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லைவாக டிவி டெலிகாஸ்டோ நடந்துட்டு இருக்கு. லைவ் டிவி டெலிகாஸ்டோவில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 5 கொலையை பற்றி நான் அடுத்தடுத்து ஒரு 5 கொலை பண்ணி போகிறேன் 5 நாளில் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த 5 கொலையையும் நான் ஒரு நாள் அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் யாரை கொல்ல போகிறேன்றதை சொல்கிறேன். அவங்கள வச்சு நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி முடிஞ்சால் தடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஒன்லைனர். இதை அவங்க எப்படி தடுத்து விஷ்ணு விஷால் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி எப்படி தடுக்கிறாங்கன்றது பற்றின கதை தான் இந்த ஆரியன் மூவி. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப பரபரப்பாக டக்குன்னு போய் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக அந்த மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் லேக் அடித்தாலும் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் படத்தோட விறுவிறுப்பை காட்டியிருப்பாங்க. ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்றத கிளியர் கட்டாக அவங்க கொண்டு போய் முடிச்சிருந்தாலுமே கதைக்கு ஏற்று ஆப்டாக மேட்ச் ஆன மாதிரி என்னவோ தெரியல. லாஜிக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம்னு தோணுச்சு படத்தில். ஏன்னா ஒரு வில்லன் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாமா அவங்க இது பண்ணுவாங்க, ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி, ஒரு சைக்கோ த்ரில்லர் ஆவாங்கன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆச்சு. மற்றபடி படத்தில் குறைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருடைய கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக கேரக்டர் ப்ரெசன்டேஷன் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கிப்ரான் அவர்களோட மியூசிக் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் ரொம்ப ஒரு மீடியமாக இந்த படத்துக்கு என்ன தேவைன்னா ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு மியூசிக்னே சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸில் வர பிஜிஎம்ஸ்லாம் நல்லாவே படத்துக்கு கொஞ்சம் ஆப்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றது. படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பிரவீன் கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் அப்படின்ற படத்தை 2022 எடுத்திருப்பாரு. ஸோ அந்த படமும் அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. இந்த படம் அதுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கான ஒரு ஆவரேஜ் மூவியாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கும் சரி, இந்த முன்னாடி படத்துக்கும் சரி பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஸோ இதில் ரைட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிரவீன் ரோனும் மனு ஆனந்த் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த படத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் கே தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் இதுதான் கதை அப்படின்றத நான் ஒன்லைனில் சொன்னேன் இல்லையா. ஸோ படத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ரொம்பவே பரபரப்பாக போகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு நடுவில் இந்த 5 கொலைகளை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத பற்றின ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு த்ரில்லர், நமக்கு அடுத்தன்ற மாதிரியே படம் போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் எல்லா கிரைம் த்ரில்லர் மூவியுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நமக்கு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கு மற்ற படங்கள் மாதிரியே தான் இந்த படத்துலையும் நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக நம்மளால கணிக்க முடியாத அளவுக்கு அங்கங்கே இருக்குது. ஒரு சில இடங்கள்ல இதனால தான் அதை பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றத, இதுதான் கான்செப்ட் அப்படின்றத நமக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டா கூட படத்தில். அதுக்கப்புறம் அதை என்னென்ன பண்ணணும், அது லாஸ்ட் வரைக்கும் அவங்களால நம்ம ஒரு சீட் ஏஜ்லேயே நம்மளை உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா படத்தோடைய கதைக்கெல்லாம் அவ்வளோ விறுவிறுப்பாக போகுன்றதை சொல்லலாம். ஸோ இது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.